100 நாள் தேவர் பிரின்ஸ் வாசலில் இருந்திருக்கீங்க, ஆனால் ஒரு நாள் கூட தேவரை பார்க்கல. பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ நாள் போய் இல்லை, அவரை பார்க்கவே இல்லை. நான் அவரை பார்க்கவே இல்லை. ஆனால் வெளியே எப்போ கூட்டம் இருக்கும், அது வந்து போய் கதை இலாக்கா எல்லாம் வந்து போயிட்டுருவாங்க. நானும் அவ்வளோ இருப்பேன், ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் தான் நிற்பேன். நான் பிஸி கிடையாது, அதுக்கு மேலே துரத்துடுவாங்க. அதனால் அவ்வளோ இருக்க முடியுது. பட் எப்படி இருந்தாலும் அந்த அங்கே போனது வந்து உங்களுக்கு சினிமா உலகத்துடைய கதவுகளை திறக்க ஒரு வாய்ப்பு வந்தது. கண்டிப்பாக தூயவன் மூலம். கண்டிப்பாக முருகன் கடவுளை திறந்தா தூய வந்தார். தூய கூப்பிட்டு அவரு கூப்பிட்டு முதல்ல கேட்டது என்னன்னாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும். இங்கே தான் நிறைய வார்த்தைக்கு இருக்குது. அவர் வார்த்தைன்னா ஒரு பேர் உங்களுக்கு தெரியும், என்னையும் அப்படி ஒரு மேலே கூடுவார். அப்போது நீ எப்படின்னு எவ்வளோ நாள் வரேன், 106. அது கரெக்டாக சொல்லு 106 டைரியை காமிச்சேன். அவர் அதே அமைச்சாங்க, அவர் எதனா எழுதி காட்டு, அட்ரஸ் எது, நான் எழுந்த மாதிரி கையெழுத்து பார்த்தார். கையெழுத்து அப்போ நான் கொண்டா எழுதேன். அது பிடிச்சி சிலருக்கு வந்து தலையெழுத்து நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கணுவாங்க. உங்களுக்கு கையெழுத்து நல்லா இருந்ததுனால வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கையெழுத்து நல்லா இருக்குது ஒரு நேரம், அதுக்கப்புறம் நல்லா போகிறது ஒன்று. நம்மளே நல்லா கையமாக விட்டுருது. ஒழுங்காக எழுதுவோம், ஒழுங்காக எழுதுனா என்ன நடக்குது, கிறுக்கும் போது தான் காசு வருது. மாறி வருது. அவர் கையெழுத்து பார்த்து நாளைக்கு வா ஆஃபீஸுன்னாரு. அதுக்கப்புறம் 3 மாதம் அவர் இல்லை, ஊருக்கு போயிட்டார். பார்க்க முடியல. நான் போகிறேன் அவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அவர் வந்தார். அவர்கிட்ட போய் என்ன நான் வந்து என்ன 3 மாதம் அவர் கரெக்டாக பண்ண 3 மாதம்லாம் போய் அதை பார்த்தேன். சரின்னு காப்பி ரைட்டராக வேலைக்கு சேர்த்தார். அங்கே நம்ம வாழ்க்கை அப்படி காப்பி வாங்கிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிது. காப்பி வாங்கினப்போ சொல்லுவார், போயிட்டு பக்கத்தில் அந்த இந்த ஹோட்டலு கவிதா, அது பக்கத்தில் நின்று ஹோட்டல் சொல் போயிட்டு சக்கரை கம்மியாக ஸ்ட்ராங்காக அப்படி மூடு வரணும். அப்படி தொட்டோன்னே பேனால அப்படி அதை வாங்கி நான் வாங்கி கொடுத்தோன்னு பார்த்தோம் பானகம் மாறிக்குது. ஏன்னா எதெல்லாம் அவர் சொன்னார், சக்கரை அதிகமாக லைட்டாக அப்படிலாம் வாங்கியிருப்பேன். ஒரு காப்பியை கூட வாங்கி தரல உனக்கு, இது இப்படி திட்டு வாங்கி இப்படி சொல்லுவார். காப்பியை வாங்கி தரல, நீ எப்படி சீமா கூறுவேன், காப்பி வாங்குறது சீமாக்கு என்ன இருக்குன்னு.